அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஸோ இப்போது ஜூனியர் சீனியர் பைலீஃப், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், காப்பியஸ்ட் அட்டெண்டர், மசால்ஜி, ஓஏ இந்த மாதிரி எந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அந்த பணிகளுக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடித்தவங்க ஒரு 70% மேலே, ஓகேவா, ஒரு 170 கொஷின்ஸ் அடிச்சிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் 70% மேலே வருது அப்படின்னா. அதே மாதிரி ஓஏ மசால்ஜி மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, அதுலேயும் எனக்கு 70% மேலே மார்க் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்வியூ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல். அந்த ப்ராக்டிக்கலில் 70 மார்க் கொடுப்பாங்க அந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலீஃபுக்கு ஒரு 30 மார்க், அது இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி ஓஏ மசால்ஜிக்கும் 30 மார்க் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ ஒரு பேனரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கூட ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவர் இப்போ நமக்கு லைவாக வருவார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுவார். நான் இன்டர்வியூ கொஸ்டின் பண்ண போகிறோம், கோர்ட்டில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்கன்ட்டு இன்டர்வியூ பண்ண போகிறோம். அந்த இன்டர்வியூக்கு அவர் சொல்கிற பதிலுக்காக நம்ம ஒரு 30 மார்க்கில் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ராக்டிக்கல் வந்து நாம் ஒரு பிளாட்ஃபார்மில் நான் ப்ராக்டிக்கல் பண்ணணும். ஆனால் அதுக்கான பிளாட்ஃபார்ம் இந்த இன்டர்வியூ பேனலில் இருக்காது. ஆனால் இந்த இன்டர்வியூ பேனல்லையும் ஒரு ப்ராக்டிக்கல் வச்சுருக்கோம். அது அவருக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். அவர் வந்து அந்த ப்ராக்டிக்கலையும் சரியாக பண்ணுறாரான்னு பார்ப்போம். ஏன்னா இதெல்லாமே கோர்ட் வேலைக்கு போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் அதையும் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து 2022லேயும் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு சில வீடியோஸ் கூட கொடுத்துருந்துருக்குறோம். அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ நமக்கு இந்த ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கனெக்ட் ஆகிருக்கிறாரு. அவர் இப்போ நமக்கு வருவார். வந்தோடனே அவரை இன்டர்வியூ பண்ணுறோம். ஓகேவா, வாங்க நம்ம இன்டர்வியூக்குள்ளே போகலாம். வெல்கம் ராமர், வாங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம் சார். ஓகே, உங்களோட ரெக்கார்டெல்லாம் எங்கிட்ட இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு நான் வந்து மொதல் கொஷின்ஸ் ஆரம்பிக்கிறேன். ஓகே, உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க ராமர். என்னோட பேர் ராமர். அப்பா பேர் கங்காதுரை, வில்லியநல்லூர், திருவேறு தாலுக்கா, தஞ்சாவூர். ராமர்னு அப்படியே தான் ஓப்பனாக சொல்லுவீங்களா? ஒன்று உங்கள் இனிஷியலோட சொல்லணும், இல்லை அப்படின்னா ராமருக்கு பின்னாடி உங்கள் அப்பா பேரை சேர்த்து சொல்லணும்ல. சரி. ஜி ராமர். அப்பா பேர் ரா கங்காதுரை, வில்லியநல்லூர், திருவேறு தாலுக்கா, தஞ்சாவூர் மாவட்டம் தான் இருக்கும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் என்னென்ன போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க? நம்ம ஜூனியர் பைலீஃப் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்கேன், வாட்ச்மேன், மசாஜ். சரி, ஓகே. இப்போது நீங்கள் இந்த 3 போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இதில் 3ல் உங்களுக்கு எந்த வேலை கிடைச்சா பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஜூனியர் பைலீஃப் சார். ஏன்? அது வந்து 10th லெவலில் இருக்குது சார். அந்த போஸ்டிங் வந்து 10th லெவல்னால் அப்படியே 8th லெவல் பண்ணீங்க, வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கலாமே. இது திறமை இருக்குன்னு நம்மள எந்த எக்ஸாம் எழுத திறமை இருக்கோ எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதுனான்னு நான் எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். அதில் வந்து பெட்டராக அதில் 3த்துல எது ஹை போஸ்டர்னா 10th ஜூனியர் பைலீஃப். அதனால நான் ஜூனியர் பைலீஃப் கிடச்சா அதுக்கு போயிடுவேன் சார். அப்போ ஜூனியர் பைலீஃப் கிடைக்காம ஓஏ மசாஜி கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஓஏ போகும் சார். ஓஏ அப்படியே மசாஜி போக மாட்டீங்க? ஓஏ அது தவறுச்சுன்னா மசாஜ், அதுவும் எப்படியும் ஒரு ஹையர் லெவலில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஆமாம் சார். சரி, ரைட்டு. உங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? பிகாம் சார். பிகாம் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்க? 68% சார். 68ஆ? பிகாமில் 68% எடுத்துட்டு நீங்கள் அந்த டிகிரி குவாலிஃபைடுக்கு ஏற்ற வேலைக்கு போகலாம்ல. இது வந்து 10th லெவல், இன்னொன்று 8th லெவல். அப்புறம் ஏன் இதை நீங்கள் சூஸ் பண்ணணும்? சரி, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலான்னு சார் அந்த பிளான் தான். அதனால் இந்த எக்ஸாம் எழுதுனேன் சார். உங்கள் ஃபீல்டில் இருக்கிற வேலை உங்களுக்கு பிடிக்காதா? பிகாமுக்கு, பிகாம்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்கள். பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், அதுக்கு தமிழில் தெரியுமா? வணிகவியல். என்ன வணிகவியல்? வணிகவியல் காமர்ஸ். இளங்கலை வணிகவியல்னு சொல்லணும். இளங்கலை வணிகவியல். இளங்கலை வணிகவியல்.
ஓகே. இப்போ நீங்கள் அந்த ஜூனியர் பைலிஃப் அப்ளை பண்ணும் பொழுது அதுக்கான எக்ஸாம் டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டேட் ஞாபகம் இருக்குங்களா? ஜூனியர் பைலிஃப்கான எக்ஸாம் டேட் அக்டோபர் 19 சார். அக்டோபர் 19. ஓகே. அந்த ஜூனியர் பைலிஃப்க்கு ஒரு ஹால் டிக்கெட் கிடச்சிருக்குமா? ஆமாம் சார். அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆமாம் சார். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ஞாபகம் இருக்கா? இருக்குது சார். சொல்லுங்கள். 24 ம் 08 ம் 56 05 03 51 சார். ஓகே. சரி, இப்போ கோர்ட் எக்ஸாம் அப்படின்றதுனால கோர்ட்டு சம்மந்தமாக எதையாவது நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்திருந்துருக்கணும். அது பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் பேசிக்காக நம்ம கோர்ட்டு சம்மந்தமாக சில இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் பணி தொடர்பானதெல்லாம் கேட்குமா? சரி சார். ஓகே. இப்போது சென்னை ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யாருங்க? இப்போ இருக்க வந்து சஞ்சீவ் கண்ணா சார். நான் கேட்குறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஸ்ரீராம் சார். இப்படி தான் மொட்டையாக சொல்லுவீங்களா? மேதகு நீதி அரசர் KR ஸ்ரீராம். KR ஸ்ரீராம். ஓகே. அவர் எத்தனையாவது நீதிபதியாக இங்கே நியமிச்சிருக்காங்க? 34வது. ஓகே, குட். ஓகே. சரி, இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கவுண்டிங் அடிப்படையில் பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க? 75 சார். 75. ஓகே. இந்த சென்னை நீதிபதிகளுடைய, அதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய வயது வரம்பு எவ்வளோ இருக்கு? 62 சார். 62 இருக்கு. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எப்போ நிறுவப்பட்டுச்சு? 1862 சார். 1862. 26 ஜூன் மாதம். ஓகே. சரி, சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ சீஃப் ஜஸ்டிஸாக ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்னங்க? மேதகு நீதி அரசர் சஞ்சீவ் கண்ணா. சஞ்சீவ் கண்ணா. அவர் எத்தனையாவது நீதிபதி? 51வது. 51. அப்போ இதுக்கு முன்னாடி 50வது ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் யார்? மேதகு நீதி அரசர் தனஞ்சயா யஸ்வந்த் சந்திரசூட். யஷ்வந்த் சந்திரசூட். ஓகே. இந்த சஞ்சீவ் கண்ணா இருக்கார் இல்லையா, இப்போ இருக்கிறவர், அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? அவருடைய பூர்வீகமான மாநிலம் எது? தெரியல சார். புதுடெல்லி. ஞாபகம் வச்சு. ஓகேவா? சரி. இப்போ கோர்ட்டுனா அதுக்கு நம்ம தமிழக அரசினுடைய வழக்கறிஞராக ஒருத்தர் இருப்பார். தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞர்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க யார்? வெங்கடரமணி சார். அவர் இந்தியாவினுடைய அட்வொகேட் ஜெனரல். நான் கேட்குறது சென்னை ஹைகோர்ட். தெரியல. அவர் பேர் நவநீத கிருஷ்ணன். திரு ஏ நவநீத கிருஷ்ணன் ஐயா அவங்க இருக்காங்க. ஓகே. சரி, இப்போ கோர்ட்டில் வந்து மேஜிஸ்ட்ரேட்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா என்னென்ன? இது வந்து மாவட்ட நீதிபதியாக குறிங்க சார். ஓகே. அப்போ நீதிபதிங்கிறவங்க? நீதிபதிங்கிறவங்க உயர் நீதிமன்றத்தில் உள்ளவங்க. அது கீழே இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கோர்ட்டில் உள்ளவங்களோட அந்த நீதிபதியை குறிக்கும் சார். ஓகே. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட், இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நீதிபதிங்கிறவங்க சென்னை ஹைகோர்ட்டில் இருப்பாங்க சார். அதோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற கோர்ட்டோட அந்த நீதிபதி சார் இங்கே மாஜிஸ்ட்ரேட்னு இருக்கும். ஓகே. ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொல்கிறீங்க. சரி, இந்த மேஜிஸ்ட்ரேட்டை அப்பாயிண்ட் பண்ணுறது யார் யார்? மாஜிஸ்ட்ரேட் இது வந்து மாவட்டத்துக்குள்ளேயே பண்ணுறது வந்து ஆளுநர் தான் சார். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அந்த நீதிபதி நியமிக்கிறதுலாம் குடியரசுத் தலைவர். இந்த மேஜிஸ்ட்ரேட்டை நியமிக்கிறது உயர்நீதிமன்றமே நியமிக்கும். ஆளுநர் நியமிக்க மாட்டார். உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற ஜட்ஜஸாக சேர்ந்து நியமிப்பாங்க. அதான் பதவி பிரமாணான ஆளுநர் தான். பதவி பிரமாணம் அவர் செஞ்சு வைப்பார் ஆளுநர். ஓகேவா? சரி, ரைட்டு. ஓகே. இப்போது நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்ப்பீங்களா? அதாவது பேப்பர்ஸ் எல்லாம் படிப்பீங்களா? படிங்க. ஓகே. அப்படின்னு பார்த்தா இப்போ சட்டம் சம்மந்தமாக ஒரு 3 சட்டங்களை நீக்கிட்டு புதுசாக 3 சட்டங்கள் அதுக்கு பதிலாக கொண்டு வந்திருக்காங்க.
அந்த சட்டங்கள்லாம் என்னென்னு தெரியுமா? தெரியாது சார். மொத்தம் 3 சட்டம். சரி சார். ஒன்று பார்த்தீங்கன்னா 1860 இந்திய தண்டனை சட்டம். அதை கேன்சல் பண்ணிட்டு பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்கிதா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1983 இந்திய குற்றவியல் சட்டம். அதை நீக்கிட்டு பாரதிய நியாய சன்கிதா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 1872 அது வந்து இந்திய சாட்சிய சட்டம். அதை நீக்கிட்டு பாரதிய சாட்சிய அதிநிய சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது இப்போ 2023 டிசம்பர் 25 அன்னைக்கு கொண்டு வந்தது திரௌபதி முர்முவோட ஆர்டரால். திரௌபதி முர்மு யாருன்னு தெரியுங்களா? தெரியும் சார். யாரு? குடியரசுத் தலைவர். இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 5/6/1995 சார். ஓகே. இப்போ இன்னைய டேட்டில் உங்களுக்கு ஏஜ் என்ன? 30 சார். 30. சரி, 30 வயசு ஆகுது. இப்போது படிச்சுட்டு ஏதாவது வேலைக்கெலாம் போன அனுபவம் இருக்கா? அனுபவம் சார். என்ன வேலை பார்த்தீங்க? ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன் சார். ஓ, ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தீங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது. ஓ, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவீங்க. சரி, அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்ற வேர்டை நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். ஜிஎஸ்டி எப்போ அமல்படுத்தினாங்க? 2017 ஜூலை 1 சார். சூப்பர். ஜிஎஸ்டியில் எத்தனை வரி விகிதம் இருக்குது? எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இருக்குது சார். சூப்பர். ஓகே, அது வந்து மத்திய மாநில அப்புறம் பொது வரி விகிதம்னு இருக்குது. நான் கேட்குறது வந்து அதோட பர்சன்டேஜ், எத்தனை வரி விகித பர்சன்டேஜ் இருக்குது? 7லேருந்து 10 வரைக்கும் 5% சார். அப்படின்னா 7லேருந்து 10ன்னு 7 லட்சத்துலேருந்து அதான் அதோட பர்சன்டேஜ் கேட்குறேன். 5% சார் டேக்ஸ் பர்சன்டேஜ். மினிமம் 5. ஓகே, அடுத்து 10லேருந்து 12 வரைக்கும் 10% சார். 12லேருந்து 15 வரைக்கும் 20% சார். 15லேருந்து 20 வரைக்கும் 30% சார். ஓகே, சரி. இப்போ நீங்கள் ஓஏ அந்த மாதிரியான பணிகளுக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். சரி. இப்போ இந்தியாவுடைய தேசிய சின்னங்கள்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் இந்தியாவுடைய தேசிய பழம் அப்படின்னு எதை சொல்லணும்? இந்தியாவோட தேசிய பழம் மாம்பழம் சார். மாம்பழம். மாம்பழத்தில் என்ன டைப்பு? இமாம் பசந்த் மாம்பழம். இமாம் பசந்த். அது யாருடைய காலத்தில்? முகலாய மன்னர் காலத்தில். சூப்பர். இப்போ நம்மளோட அசோக சின்னம், அசோக சக்கரம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் எத்தனை ஆரக்கால் இருக்கும்? 24 சார். 24. அது எங்கேருந்து எடுத்துருப்பாங்க? சாரநாத் கர்ட்டூன்லேருந்து எடுத்துருவோம் சார். சாரநாத். அசோகரோட அவங்க காலத்தில் சாரநாத் கர்ட்டூன்ல எடுத்துருவோம் சார். ஓகே. இப்போ இஸ்ரோ வந்து புதுசாக ஒரு விண்வெளி ஏவுதளம் அமைக்கிறாங்க. எங்கே? குலசேகரப்பட்டினத்தில் சார். குலசேகரப்பட்டினம் எங்கே இருக்குது? தூத்துக்குடி மாவட்டத்தில் சார். தூத்துக்குடியில் இருக்குது. சரி, இப்போது நம்ம சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஒரு கிளை நீதிமன்றம் இருக்குது. அது எங்கே இருக்குங்க? மதுரையில் இருக்குது சார். ஓகே, அது எப்போ நிறுவனம்? 2004. ஓகே, சூப்பர். இந்த மசால்ஜி மாதிரியான பணியிடத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்கணுன்னா, அப்போ ஊறுகாய் இருக்கு இல்லையா? ஊறுகாவை வந்து எந்த முறைப்படி ஊற வச்சா பெட்டராக? உப்புல ஊறக்கணும் சார். உப்பில். ஓகே, சரி. இப்போ ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப நேரம் சமைக்கணும், அதாவது அது ரொம்ப பாயில் ஆகணும். அதிகமாக பாயில் ஆகிறதுனால என்ன நடக்கும்? உணவு அதுக்குன்னு ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சோம்னா அதில் உள்ள சத்து வந்து அழிஞ்சு போயிடும் சார். இப்போ ஃபைனலாக ஒரு 4 கேள்வி மட்டும் கேட்போம், ஓகேவா? இப்போ இந்தியாவுக்குன்னு நாணய குறியீடு ஒன்று இருக்குது. அந்த குறியீடை கண்டுபிடிச்சது யார்? உதயகுமார் சார். ஓகே, 2010. அரசியலமைப்பு தினம்னு என்ன டேட்டை சொல்லுவோம்? அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26 சார். இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறதுக்கான வயது வரம்பு எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்க? 18 சார். 18.
ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் கொடுக்கணும். இந்த ப்ராக்டிக்கல் வந்து இந்த டேபிள்லேயே நீங்கள் பண்ணலாம். சரி. ஓகேவா? ஏன்னா இப்போது ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்குன்னு தெரியுமா? 30 மார்க் சார். 70 மார்க் சார் ப்ராக்டிக்கலுக்கு. 70 இன்டர்வியூக்கு 30 மார்க் சார். ஆமாம். ஸோ இப்போ இன்டர்வியூவில் நீங்கள் எடுத்துகிற மார்க்கை நான் அப்புறம் சொல்கிறேன். சரி. பட் வந்து என்னென்னா ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் அந்த கோர்ட் வளாகத்துலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் வச்சு பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு சூப்பர்வைசர் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில வேலைகளை அசைன் பண்ணுவாங்க. அந்த வேலைகளை நீங்கள் ப்ராப்பராக முடிக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஓகேவா? கோப்புகள் அடுக்கிறது தான் அதில் ஒரு மொதல் வேலையாக இருக்கும். இப்போ கோப்புகள் அடுக்கிறதுங்கிறத நம்ம இங்கே வந்து ஒரு சிம்பிளாக இங்கே இருக்கிற டூல்ஸை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து இந்த மந்தோட நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? இதில் டேட் வந்து பஸ்ஸில் இருக்கும். ஓகேவா? உங்களால் வந்து ஒரு 5 மினிட்ஸில் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் டேட் வைஸாக அடிக்கிற முடியுமா? பண்ணிடலாம் சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் அடிக்கிறேன் சார். அடிக்கிட்டீங்களா? உட்காருங்க. ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு உங்களுடைய மதிப்பெண் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜென்ரலான பல கேள்விகளுக்கு கரெக்டாக தான் பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஜென்ரலான கேள்விகளுக்கு ஒரு 10 மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க். அதுக்கப்புறம் இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை பற்றின அப்புறம் சட்ட ரீதியிலான கேள்விகள் கேட்டிருந்திருக்கோம். அதில் ஒரு 10 மதிப்பெண் கொடுக்கலாம். ஸோ அதுலேயும் 8 மார்க். அதுலேயும் பெரும்பாலும் சொல்லிட்டீங்க. ப்ராக்டிக்கல் சொன்ன டைமில் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்கணும். ஆனால் அந்த ப்ராக்டிக்கலில் வந்து நிறைய இருக்கும். நம்ம இங்கே சும்மா ஒரு சிம்பிளாக இந்த 30 மார்க்கில் ஒரு ப்ராக்டிக்கல் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஆனால் 4 மார்க். ஸோ அதனால் உங்களோட மார்க் வந்து ராமர் 30க்கு 21. ஆல் தி பெஸ்ட். அடுத்த தடவை நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நாளான்னைக்கு இன்டர்வியூ திரும்ப இருக்கும். ஸோ இது மாதிரி நாம் வந்து அந்த இன்டர்வியூ போகிற வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ளஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு சில ப்ராக்டிகல்ஸ் வித்தியாசமாக நம்ம கொடுப்போம். இந்த ட்ரைனிங்னால உங்களுக்கு அந்த ஜாபு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். வாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கோர்ட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் நிறையவே கொடுத்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களில் பல பேர் இந்த 90 அபோவ் எடுத்தவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி அந்த எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப் எக்ஸாமில் 170க்கு 150 அபோவ் எடுத்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு மார்க் இன்டர்வியூ நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். கூகுள் மீட் வழியாகவும் இந்த மார்க் இன்டர்வியூ போகும். ஆன்லைன்லேயும் இந்த மார்க் இன்டர்வியூ நடக்கும். இந்த மாதிரி டைரெக்டாகவும் நடக்கும். ஸோ அதில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த கீழே வந்து ரோல் ஆகும் நம்பர். ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்களாவே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், எப்படிலாம் கேள்வி வரப்போகுது அப்படின்ட்டு. இது வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூ. ஸோ இதில் சில பேசிக் கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ இன்னும் நாம் அந்த ஓஏ மசால்ஜிக்கான இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான கொஷின்ஸை நிறைய இவர் முன்னாடி கொடுக்கல. ஸோ ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூன்றதுனால கொஞ்சம் அவர் பதட்டப்படக்கூடாதுன்ட்டு இந்த இன்டர்வியூ ப்ராசஸை கொஞ்சம் லிமிட்டோட முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த இன்டர்வியூ உங்களுக்கு போஸ்ட் ஆகும், அதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த எக்ஸாமில் நீங்கள் ப்ராக்டிக்கல் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வர போகிறீங்க. அங்கே வந்துட்டால் தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் 30 இன்டர்வியூவில் 30 மார்க்ஸ் அப்படின்னா ஒரு 25 அபோவ் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம அகாடமி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.